திராவிடம் யாரையும் ஒதுக்காது, எல்லோரையும் இணைக்கும் என அமைச்சர் உதயநிதி கூறியிருக்கிறார். பழனியில் நடந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சென்னையில் இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியே அவர் பேசியதாவது: திமுக அரசு திடீரென இந்த மாநாட்டை நடத்துவதற்காக ஒரு சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த மாநாடு திடீரென நடத்தப்படவில்லை. 3 ஆண்டுகளில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகள் செய்துவிட்டு இம்மாநாட்டை நடத்துகிறது. திமுக அரசு யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காது, எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கும் அரசு. அறநிலைத்துறை பொற்காலம் என்றால் அது திமுக ஆட்சிதான். நீதி கட்சி ஆட்சியின் போது இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் 1400க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. பழனி கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. விரைவில் மதிய உணவு வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்தார். திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான். திராவிடம் யாரையும் ஒதுக்காது, எல்லோரையும் இணைக்கும். இதற்கு உதாரணம் அனைத்து ஜாதியினரையும் மகளிரையும் அர்ச்சகராக்கியவர் நம் முதல்வர். அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் அனைத்து கோவில்களும் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் மற்ற துறைகளைப் போல் இந்து சமய அறநிலைத்துறையும் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது. இந்த மாநாடு ஆன்மீக மாநாடு மட்டுமல்ல, தமிழர் பண்பாட்டு மாநாடாக நடைபெறுகிறது. ஆன்மீகத்தை எல்லோருக்கும் உடையதாக்கும் வகையில் இந்த முருகன் மாநாடு வரலாற்றில் என்றைக்கும் நிலைநிற்கப் போவது உறுதி என்று நமது உதயநிதி அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறார். சென்னை மாநகராட்சி சார்பில் கருணை அடிப்படையில் 411 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் உதயநிதி நேற்று வழங்கினார். சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரையை பொதுமக்கள் தூய்மையாக வைத்திருக்க ஒத்துழைப்பு அளிக்கும் விதமாக நம்ம மெரினா நம்ம பெருமை என்ற விழிப்புணர்வு இயக்கத்தின் தொடக்க விழா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்றது. இதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பங்கேற்று கடற்கரை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய 10 குழந்தை தன்னார்வலர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். தொடர்ந்து மாநகராட்சியில் பணியின் போது மரணமடைந்த 411 பேரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கிறார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரை கண்காணிக்கவும், பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மணற்பரப்பில் உள்ள கடைகளை கண்காணித்து துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ளவும், அனைத்து விதமான நிலப்பரப்பிலும் இயக்கக்கூடிய 4 சக்கரங்களை கொண்ட 3 ரோந்து வாகனங்கள் தலா ரூபாய் 16 லட்சம் வீதம் ரூபாய் 48 லட்சத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. 3.5 மீட்டருக்கு குறைவாக அகலங்கொண்ட நீர்நிலைகளில் தூர்வாரும் 2 ரோபோடிக் மல்டிபர்ஸ் எக்ஸ்குவேட்டர் இயந்திரங்கள் ரூபாய் 12.97 கோடியில் வாங்கப்பட்டுள்ளது. மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையை மணற்பரப்பை சுத்தம் செய்ய 7 இயந்திரங்கள் 2019ஆம் ஆண்டு கொள்முதல் செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்த இயந்திரங்களின் தொடர் பயன்பாடு மற்றும் தேய்மானத்தின் காரணமாக அதன் திறன் குறைந்துள்ளது. இந்த இயந்திரங்கள் முழு திறமை பெற ஏதுவாக முதற்கட்டமாக 2 இயந்திரங்களின் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த வாகனங்களின் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேயர் பிரியார், துணை மேயர் மகேஷ்குமார், மத்திய சென்னை MP தயாநிதி மாறன், நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் தானா கார்த்திகேயன், மாநகராட்சி ஆணையர் J குமரகுருபன், துணை ஆட்சியர் VC கிருஷ்ணமூர்த்தி, மத்திய வட்டார துணை ஆணையர் பிரவீன்குமார் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக வரலாற்றில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இடம்பெறும் என்று நமது தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலை தொடங்கியது. இதில் காணொளி மூலம் வாழ்த்துரை வழங்கிய முதல்வர் MK ஸ்டாலின், கோயில்களை பார்த்து கொள்ள கூறி அமைச்சர் சேகர்பாபுடன் வழங்கினோம். ஆனால் அவர் கோயிலிலே குடிகொண்டிருக்கும் அமைச்சராக இருந்து வருகிறார் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகபெருமானின் பெருமையை உலகில் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் 3ஆம் படைவீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. சீரும் சிறப்பாக நடைபெற்றது. மாநாட்டின் முதல் நாளான சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு திருவிளக்கு ஏற்றுதல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் பழனி ஆண்டவர் கல்லூரி வளாகத்தில் 100 அடி கம்பத்தில் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மாநாட்டு லட்சினை, அதாவது லோகோ பொறிக்கப்பட்ட கொடியை ஏற்றி வைத்தார்.
காலை 9 மணிக்கு மாநாட்டு கண்காட்சியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியும், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, அறநிலைத்துறை அமைச்சர் கே சேகர்பாபு ஆகியோர் தொடக்கி வைத்திருக்கிறார்கள். வேல்கோட்டத்தை சச்சிதானந்தம் MP, செந்தில்குமார் MLA ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாநாடு தொடக்க விழாவில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக வாழ்த்துரை வழங்கினார். அப்போது முதல்வர் பேசியதாவது: கோயில்களை பார்த்து கொள்ள கூறி அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் வழங்கினோம். ஆனால் அவர் கோயிலிலே குடியிருக்கும் அமைச்சராக இருந்து வருகிறார். அறநிலைத்துறையின் செயல்பாடுகள் அனைவரும் பாராட்டும் வகையில் உள்ளது. பழனி முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. பக்தர்களின் நலனை கருதில் கொள்ளும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொள்ளவும் பழனியில் 58.77 ஏக்கர் நிலம் ரூபாய் 58 கோடியில் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளிலும் ரூபாய் 789 கோடியில் 251 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பழனி முருகன் உட்பட 69 முருகன் கோயில்களிலும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான். கோயில் சொத்துக்களை அளவீடு செய்யும் பணி நடந்து வருகிறது. அறநிலைத்துறையின் சாதனையை புத்தமாக வெளியிட்டிருக்கிறோம். அனைத்தும் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். தமிழக வரலாற்று மட்டுமின்றி ஆன்மீக வரலாற்றிலேயே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இடம்பெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துரை பேசியிருக்கிறார். தொடர்ந்து நடந்த விழாவில் அறநிலைத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் சந்திரமோகன் வரவேற்றார். தருமபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளும், திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், மதுரை ஆதீனம் ஹரிகர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளும், மயிலம் பொம்புர ஆதீனம் உள்ளிட்டோர்களும் பலர் பங்கேற்றனர். மாநாட்டை முன்னிட்டு காலை முதலே பதிவு செய்த பங்கேற்க பக்தர்கள் பொதுமக்கள் திரண்டனர். கண்காட்சி அரங்கில் திருமுருகனின் ஓவிய காட்சி அரங்கம், 3D திரையரங்கம் மற்றும் VR அதாவது விஷுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய அரங்கம் மற்றும் ஆன்மீக நூல்களின் புத்தக கண்காட்சி இடம்பெற்றிருந்தது. மாநாட்டின் ஆன்மீக சொற்பொழிவு, கருத்தரங்கம், நாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றிருந்தது. டிஜிட்டல் திரைகள் அமைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. மாநாட்டிற்காக வந்துள்ள பக்தர்கள் டிஜிட்டல் திரையில் மாநாட்டு நிகழ்வுகளை கண்டு ரசித்து வந்தனர். மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உணவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தது என்பது நேற்றைய பழனியிலிருந்து நமது கடையர் செய்தி பிரிவில் நெறியாளர் அவர்கள் நமக்கு இந்த செய்தியை நமக்கு அளித்திருக்கிறார் என்பது கூடுதல் செய்தியாக. நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கியுள்ளது. திமுகவின் ஓட்டு வங்கியை பாதிக்குமா? மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கம் காட்டுவது சரியா? உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது நியாயமா என்பது உட்பட பல்வேறு விஷயங்களில் அரசுக்கு எதிராக கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் நாடி துடிப்பை அறியும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரகசிய சர்வே நடத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து உளவுத்துறை வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரகசிய சர்வே நடத்தினார். அப்போது கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு, கட்சி ஆட்சி செய்ய வேண்டிய மாற்றங்கள் பற்றி எல்லாம் கருத்து கேட்கப்பட்டது. அந்த சர்வே முடிவில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதன்படியே 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி வாகை சூடியது. ஆனாலும் இந்த வெற்றியை கொண்டாட முடியாத அளவுக்கு தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கின. சட்ட ஒழுங்கை சீர்படுத்த போலீஸ் அதிகாரிகளை மாற்றியதுடன் அவர்களுக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் நிறைய ரபடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மத்திய அரசு தரப்பில் இருந்து தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படாததால் திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் மத்திய அரசுடன் இணக்கமாக செல்லுங்கள் என பலதரப்பிலும் வந்த யோசனையை முதல்வர் ஸ்டாலின் ஏற்றார். அதன்படி மத்திய அரசுடன் நல் உறவை ஏற்படுத்தும் முயற்சியில் திமுக களமிறங்கியது. இந்த நல்லுறவை உறுதிப்படுத்துவதன் அச்சாரமாகத்தான் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா அமைந்திருந்தது. விழாவில் பங்கேற்ற இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறைந்த கருணாநிதிக்கு பாராட்டு மழை பொழிந்தார். இது மத்திய மாநில அரசுகளை கடந்து திமுக பாஜக இடையே மேலும் இணக்கத்தை ஏற்படுத்தியது. சித்தாந்த ரீதியில் இருதரப்பும் எதிரெதிர் முனையில் நின்று அரசியல் செய்யும் போது இதெல்லாம் நாகரிகமா என்று அரசியல்வாதிகள் சிலரே கேள்வி எழுப்பினர். கூட்டணி கட்சிகளில் இருந்து முணுமுணுப்பும் கிளம்பியது. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஒரு ரகசிய சர்வே எடுக்க விரும்பினார். தமிழக சட்டம் ஒழுங்கு நிலைமை, பாஜகவுடன் திமுக இணக்கம் காட்டுவது பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று. அமைச்சராக உள்ள உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது மக்கள் விரும்புகிறாரா
விரும்புகிறார்களா என்பது உட்பட பல கேள்விகள் மக்களின் நாடி துடிப்பை அறியும் வகையில் சர்வேயில் கேட்கப்பட்டுள்ளன. அத்துடன் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி துவங்கியுள்ள நடிகர் விஜய் வித்தியாசமான கொடியையும் அறிமுகம் செய்திருந்தார். அவரின் அரசியல் பிரவேசத்தால் திமுக ஓட்டு வங்கிக்கு பாதிப்பு ஏற்படுமா என்று கேட்கப்பட்டுள்ளது. இதில் மக்கள் அளித்த பதில்கள் அடிப்படையில் அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் முதலீடுகள் ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்லும் முதல்வர் 15 நாட்களில் தமிழகம் திரும்ப உள்ளார். அதன் பின் சர்வேயில் கிடைக்க தவறுகளை மீண்டும் ஒருமுறை முழுமையாக ஆய்வு செய்து ஆட்சியிலும் கட்சியிலும் தேவையான மாற்றங்களை செய்வார் என கூறப்படுகிறது. நடிகர் விஜய் புதிய கட்சி துவங்கியுள்ளது திமுகவின் ஓட்டு வங்கியை பாதிக்குமா? மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கம் காட்டுவது சரியா? உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது நியாயமா என்பது உட்பட பல்வேறு விஷயங்களில் அரசுக்கு எதிராக கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் நாடி துடிப்பை அறியும் வகையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரகசிய சர்வே நடத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து உளவுத்துறை வாயிலாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரகசிய சர்வே நடத்தினார். அப்போது கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு, கட்சி ஆட்சி செய்ய வேண்டிய மாற்றங்கள் பற்றி எல்லாம் கருத்து கேட்கப்பட்டது. அந்த சர்வே முடிவில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி வாகை சூடியது. ஆனாலும் இந்த வெற்றியை கொண்டாட முடியாத அளவுக்கு தமிழகம் முழுவதும் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கின. சட்ட ஒழுங்கை சீர்படுத்த போலீஸ் அதிகாரிகளை மாற்றியதுடன் அவர்களுக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் நிறைய ரபடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் மத்திய அரசு தரப்பில் இருந்து தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படாததால் திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் மத்திய அரசுடன் இணக்கமாக செல்லுங்கள் என பலதரப்பிலும் வந்த யோசனையை முதல்வர் ஸ்டாலின் ஏற்றார். அதன்படி மத்திய அரசுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் முயற்சியில் திமுக களமிறங்கியது. இந்த நல்லுறவை உறுதிப்படுத்துவதன் அச்சாரமாகத்தான் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா அமைந்திருந்தது. விழாவில் பங்கேற்ற இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறைந்த கருணாநிதிக்கு பாராட்டு மழை பொழிந்தார். இது மத்திய மாநில